சிம் கார்டு கொடுங்க. இந்தாங்க. ஹலோ. என்ன கட் ஆயிருச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா. கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்து? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி போய் போடலடா. போடுறா. ஐயோ, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல. டேய் எழுந்துடா. டேய் எங்கடா போயிட்டாவ? டேய் யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். 1 மாதம் அப்பா செலவு, 1 மாதம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன். யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா. எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டானேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லியா? புள்ளி என்ன லவ் பண்ற சொன்னது சுத்த பொய் தானே? இல்ல அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லைங்க, அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலைன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமாக பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமனி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாம உன்னோட கைட்டா இருக்கனாலயா? இல்ல உன் காதல் புனிதமானது. ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய் சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல? எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ் வட்டமா புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாலிக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா ஏடிஎம் என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானந்தோட ஒரு தூக்குன குருவி கூடா. பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு. எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. அம்மா ஒத்தனா ஐயோ. ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பேர் நடு ரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாயை பொழந்துட்டான். அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்கம் என்ன? பணத்தை பிடுங்கிறது தானே. பார்ல இருக்குல்ல பார்க்கிங் வச்சிருக்கிய. அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டா, பேசாம உட்காரியா? டாஸ்மார்க்கு லாபத்துல போதையில இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க பாருங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கு 4 சைடிஸ் தரான்.
ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்ட்டருக்கு மீதி சில்லறை தர மாட்டாங்க. சாமர்ண்ணே. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு விலையில்லா ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஏட்டே அது என்னன்னு பாருங்க. அங்கதான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி யாராங்க தனபால்? தனபால். திறந்து வச்சிருக்கேன். ஏய், ஏய், எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 விஷயம் உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? பாபு ஏய், நீ சார். வாடா. மன்னிச்சுக்க சாமியோ, காலைல இருந்து ஒரே யோ, அலைச்சல். உன் பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டான். போ. நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா, உன் பேரு? சித்தப்பா. சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத. சார் நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய், உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்லை சார். இத மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார் யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல, பேரும் தெரியல. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி, எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏடா தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்ப நான் யாரா? இல்லை இவரு உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா, போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு, கோமாளி. பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும் தான். மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல, தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறான். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கான். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தான்டா இருக்கு?
சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில காரு பறக்குது. யோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாட சொன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. டேய் ஓமுருக்கு நான் பாட முடியாது, போப்பா நமக்கு. சரி பாடி தொலை. வழ வழன்னு நிக்கிறிய வாழ மட்டையா நீ வாழ மட்டையா நான் என்ன தொட்டையா நான் உன்னாலதான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அமே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில தவிர மார்க்கெட்ல இவ்வளவு வேலை இருக்குடா. மச்சி இதுல 1000 ரூபா இருக்கு, சில்லறைய தனியாவே என்ன? ஏய் ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. MK ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா குண்ணா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க, செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணி கொடுத்துருந்தா ஓகே. இப்ப மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய் அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா வேணாம். ஏய் சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேர் எல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பாத்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் ஒண்ணு +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாசம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20ஓ 25ஓ, அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லயே சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் போனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின்னு எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிருவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்றது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை. இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க. ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. இதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா?
ஒரு 6 மாசம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்துட்டு வா. அதை எப்படியா சும்மா எல்லாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும் அவ்வளோதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா காசு ஏய் என்னடா அது? ₹1 கொடு. அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. பாத்துடா. நம்மளதான் அண்ணன் கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடா பத்தியா? போர்டு இந்த இடத்துல வைக்கலாம்ல? கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம், ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. அவங்க வேண்டாமா, சொல்றது என் பேரெல்லாம் கிழவி எதுக்குமா? ஆசையை பத்தியா? அம்மா அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மெஸ் இல்ல. ஐயோ, ஆச்சி அங்க பாருங்க, ஆச்சி மெஸ் சாமி பேர் தான் வச்சிருக்கோம். ஆச்சி மெஸ். இவன் எதுக்கு இங்கே வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அஞ்சு பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய் இங்கே வரான். மணி மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர மார்க்கெட் பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தேண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்லை, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா எடுக்கிறேன் பார்க்க வந்தியா? போ போ விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா. தப்பிச்சுண்டா. ஏய் லோகு, பார்ட்டிக்கு ஃபோனை போடு. அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும்ண்ணா, ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிடுச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. எதனா பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிட்றீங்க? என்னடா? சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. என்ன இது வெஜ்? சரிண்ணா. சேட்டு அடுப்பத்தை விடா, பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம் சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா, கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்ன சித்தான்றா சுடியோட தெரியும். சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணே வாங்க. பில்லு டீ பா. என்ன கறி ஓசையை கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10, 20, 40. டேய் சித்தப்பா இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம பணக்காராங்கல்ல. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன், மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய் அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்ல புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யூ முந்திரவாதி சும்மா இருக்கியா? நான் எடுக்கணும், பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நாயுடு எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன?